மாறிச்சு. இப்ப அவங்க பாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற நாயன் இல்லைங்கிறது நீ அறிஞ்சுக்க. இது அறிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப இது அறிஞ்ச உடனே தான் உனக்கு தெரியும் நான் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவனை மஹபூபாக்கிற நானும் வினாடிக்கு வினாடி பாவம் செய்யறேன்னு ஒரு விளங்கும். எப்ப விளங்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் மாறிகள் விளங்கினா இது விளங்கும். அப்படி விளங்குனா உடனே இஸ்திக்ஃபார் ஆரம்பிச்சு. அப்போ உனக்கு மட்டும் மன்னிப்பு தெரிவிட்டு போயிடாத உங்க கதையை பார்த்துக்கிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்காம லட்சம் லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. வலில் மோமினோ வல் மோமினா, அவங்களுடைய பாவங்களும் சேர்த்து நீ மன்னிப்பு. யாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாரிஃபத்துடைய இல்ம கொடுத்தாங்க அவங்க சொல்ல கடமையா இருக்காங்க. பாமர மக்களுடைய ஹக்குல மகஃபிரத்துக்கு துஆ. இவன் உமர் இப்னு அப்துல் அஜீஸ், உமரை சாமி இருக்கு, ரெண்டாவது உமர் இருக்கு, அவன் வீடும் ஆட்சி கடைசியில் படுக்கையில் இருக்கிறான். ரூஹு பிரிய போய் வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன தூக்கி உட்கார வைங்க, தூக்கி அந்த சேர்த்து சாட்சி உட்கார வைங்க. அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்றான், அமர் தரக்கு நீ பல கர்மங்களை ஏவன நடந்து அனைத்தையும் நான் எடுத்து நடக்க இல்லை, எத்தனையோ நான் விட்டுருக்கேன். உன்னுடைய ஏவலுக்கு எவ்வளவு மாறு செஞ்சு தரத்தன் எத்தனையோ கர்மங்களை தடுத்திருக்கிறேன், தடுத்து அதை நான் செஞ்சுக்கிட்டேன். அப்ப நீ ஏவனத்துக்கு நான் மாறு ஏவனத்தை விட்டுட்டேன், நீ தடுத்ததை நான் செஞ்சுட்டேன். இப்ப என்கிட்ட எதுவும் பதில் இல்லை, இதுக்கு சாக்கு போக்கு சமாதானம் எதுவும் இல்லை. அக்கௌண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருக்கு. இப்ப நான் கடைசியா சொல்றேன் லா இலாஹ இல்லல்லாஹ் நிச்சயமா ஒன்றை தவிர வணக்கத்துக்கு. அதனாலதான் இந்த கடைசியில வந்துட்டு சொல்லாம நமக்கான ஆசிரியர் கலாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் தகவல் சொன்னாங்க. ஆனா இது எல்லாரும் வாயால தான் சொல்லுங்கிற சர்த்தம், அது மார்க்கமாக சொல்லுங்க, வாயால சொல்லுங்க. அதாவது நாவால இருக்கு, கண்ணால இருக்கு, விரலால இருக்கு, கல்பால இருக்கு, 4 பக்கம் இருக்கு. அதனால வாயால சொல்லாம என்ன களிமா சொல்லாம மொத்தம் சொல்லணும். அவன் கண்ணை கொஞ்சம் நசீஸ் செஞ்சிருக்கான், வாய் அடங்கியிருக்கலாம், கண்ணை கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், விரலால இஷாரா செஞ்சிருக்கலாம், அல்லது கல்வில இஸ்பாத் இருக்கலாம். அதனால 4 மக்காம் 4 வந்து. ஆனால் எப்போ வரும் இந்த அஜித்? எப்ப பார்த்தாலும் அதுல இருக்கு. எவ்வளவோ ஏவலுக்கு நம்ம ஆரம்பிச்சோம். அப்படியே சில ஏவல்களை செஞ்சேன்னா நான் சரியா செய்யலாம், அது ஒழுங்கா செய்யும், சட்டப்படி செய்யும், சட்டப்படி செஞ்ச எதுனா செய்யும், தொடர் மெச்ச செஞ்சுறேன். இப்ப நினைச்சு பார்த்தா தெரிஞ்சு எனக்கு ஒரு நல்ல அவலும் சில ஆரோக்கிய பயான பார்த்தாங்க. இஹ்லாஸா அமல் செஞ்சா செய்யலன்னா வேற இந்த சிரமத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டு விட்டுருட்டாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, அப்பாவி மக்கள், ஏராளமா நம்ம தேடி வச்சிருக்கிறோம் நினைச்சிட்டு இருப்பாங்க. தியாக நாளையில் ஆகலாம் பாத்திலாக்கி காட்டும் போது தான் கைத்தது ஒரு அமல் கூட உதவாம போயிடும். பாபா சொல்றபடி செய்யல, பாபா செஞ்சான், தன் இஷ்டப்படி செஞ்சான், அவன் இஷ்டப்படி செய்யல. இப்ப நீங்க பள்ளிவாசல்ல போய் தொழுகிற தொழுகையே உங்க இஷ்டப்படி தொழுகிறீங்க, அல்லா இஷ்டப்படி தொழுகிறீங்க. ஒரு ஆளை கியாமத்துல எல்லாம் கொண்டு வருவாங்க, மலாயிக்குமார சொல்லுவானா இவனுடைய 10 வரவு செலவு பாருங்க. ஹலால்ல சம்பாதிச்சானா ஹராம்ல சம்பாதிச்சானா பாருங்க. மலாயிக்குமார்கள் நல்லா அரசு பார்த்துட்டு யாருன்னா ஒரு பைசா கூட ஹராம்ல சம்பாதிக்கிற, ஹலாலே சம்பாதிச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப 2வது கேள்வி அல்லா போடுவானா, சரி ஹலால்ல சம்பாதிச்சா சந்தோஷம், சம்பாதிக்கும் போது நாம் ஏவல்களை தொழுகை நோன்பு சக்காத்து போன்ற வணக்கங்களை நிறைவேற்றியவனாக செஞ்சானா இல்லையா வணக்கத்தை புறக்கணிச்சுட்டு சம்பாதிச்சிருக்கணும், அதை பாருங்க. ஹராமலால் பசிலா பார்த்துருப்பான், நல்ல கோடி சம்பாதிச்சிருப்பா, ஹஜ்ஜுக்கு போயிருக்க மாட்டான், ஜக்காத்து கொடுத்துருக்க மாட்டான், தொழுவிருக்க மாட்டான். முதல்ல ஹலாலா பார்த்து சம்பாதிச்சு ஹலால்ல தான் சம்பாதிச்சா இருக்கிறாங்க சொன்ன வழக்குகள்
வணக்கத்தை செஞ்சு சம்பாதிச்சானா வணக்கத்தை கைவிட்டு செஞ்சானா பாருங்க. அப்ப மலர்கள் பார்த்து சொல்லுவாங்க, யாருதான் அவன் இவ்வளவு சம்பாதிச்சு உன்னுடைய வணக்கங்களை தவற வருகின்றது. சரியா தொழில் இருக்கிறான், சரியா நோக்கு வச்சிருக்கிறான், கடமையான தக்காத்து கொடுத்திருக்கிறான், ஹஜ்ஜை செஞ்சிருக்கிறான், இதையும் சொல்லுவாங்க நம்மளுக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, சரி சம்பாதிச்சா சேர்ப்பான், வணக்கமும் செஞ்சிருக்கிறான், வணக்கத்தை தவறவில்லை, நான் சொன்னபடி செலவு செஞ்சிருக்கிறான், என்னுடைய பாதையில செலவு செஞ்சானா பாருங்க. மூணாவது நான் சொன்னபடி என் பாதையில செலவு செஞ்சானா. அப்ப மலகுமாருக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க, யாரெல்லாம் அள்ளி இறச்சிருக்கிறாங்க, உன் பாதையில அள்ளி இறச்சிருக்கிறாங்க. நாலாவது கேள்வியில அண்ணா குடிப்பான். அள்ளி இறச்சா சிறப்பான், தன் மனோ இஷ்டப்படி செஞ்சானா என் உத்தரவுப்படி செஞ்சிருக்கிறான், அதை பாருங்க. அங்கேதான் மலர்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா, நீ கொடுக்காத இடத்துல கொடுத்திருக்கிறான், நீ கொடுத்த இடத்துல கொடுக்காம இருந்திருக்கிறாங்க, தள்ளு இவன நரகத்துல. சொர்க்க விளையாட்டா கனவு கண்டுகிட்டு உட்காந்துருக்கிறோம். ராத்திரி குத்துப் நாயகம் பயான் பார்க்கிறவங்க சொல்றா, ராஜா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொல்ல நக்கல் செய்யறாங்க. அவங்க சொன்னதாக சொல்றாங்க. அவங்க காலத்துல, நம்ம காலத்துல இருக்கு, அவங்க காலத்துல அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை மஜ்னூன் என்று நீங்க சொல்லுங்க, பைத்தியக்காரர்கள் சொல்லுங்க. அவர்கள் மனோ இச்சைக்கு அடிமைப்படாமல், துனியாவுடைய விருத்த ஹவா இல்லாமல், அவர்கள் ஆடைகளும் அதுகளும் அவர்களுடைய உணவும் வாசஸ்தலங்களும் குடிசைகளை மாட்டாங்க, அவர்களை மஜ்னூன் என்று நீங்க சொல்லுங்க, தெய்வ பக்தியிடம். அந்த சஹாபாக்கள் ஹயாத்தா இருந்து உங்களை பார்த்தா உங்கள அணுவளவு கூட ஈமான் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கிற ஹஜரம். அப்ப ஹசன் பசரி தங்களுடைய காலத்துல எப்படி சொன்னாங்க, குத்துபு நாயகர் தங்களுடைய பயான்ல சொல்லுவாங்க. இப்ப ஹசன் பசரி அப்படி சொன்னா முனாஃபிக்குகளை உங்களை நான் என்ன சொல்லணுங்கிறாங்க. நயவஞ்சகர்களை என்ன நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை எந்த கணக்கில் சொல்லுங்க. அதுக்கு 1400 1000 போய் அண்ணாண்டு வந்திருக்கு. மற்றவங்களும் நான் என்ன சொல்றேன், பேசிக்கிற பேச்செல்லாம் இருக்குது, நம்ம நப்சுக்கு புத்தி சொல்றோம். ஏன்னா நம்ம நப்சு என்ன செய்யுது, இல்லாதவங்களுக்கு இழுப்பு சக்கரை. அட இந்த காலத்துல எத்தனையோ பெரிய கேடு கெட்டு போனா, எப்படி கெட்டு போனா, இந்த நிலையில நான் இருக்கிறது எவ்வளவு மேலாச்சு, இதை சொல்லி நம்ம நப்சு சமாதானப்படுத்துறோம். ஏன்னா இவ்வளவு பேர் தொழுவாதவனுக்கு மட்டும் நம்ம தொழுவரும் ஒருத்தன் இருக்கிறது எவ்வளவு பறக்கத்தாச்சு வளர்ச்சிக்கலாம். உன் தொழுவதானாங்கிறது பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இது நம்ம நப்சை நம்ம ஏமாற்றோம். இதை வச்சு எழப்படுறது சுதுக்குள்ள மசலா எழுதுவாங்க, யாரு தன்னைத்தான் பொருந்தி கொண்டாங்க குத்பசந்தின்னு சொல்லுங்க, அதோட கெட்டாங்க. எப்பவும் தன்னுடைய முகத்தை செய்யக்கூடிய கண்ணாடிக்கு சேகத்துல போய் உட்காரு, அவங்க சம்மதி அடிகளை தாங்க. நீங்க சொல்றதாரு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டணும். உங்களுக்கு மட்டும் காட்டுல ஐயா என்று தக்குவா எனக்கு சேர்த்துதானே சொல்றேன். அப்ப இந்த நிலை உங்கள வந்தா முன்னேறதுக்கு வழிபாடு. ஆஹா இவ்வளவு காலம் கடந்து போச்சு, இப்ப அல்லா இடத்துல போகும்போது என்னதான் கொண்டு போறேன். நீண்ட பயணம் ஆச்சு, நீரோடி காலம் இருக்குது, இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அம்பர்லாம் சுத்தவா இருக்கு, செல்லாத காசாலே பிரயோஜனம் எல்லாம் பண்ண எல்லாத்தையும் வீசிட்டு சிலருடைய தொழுகையை கந்த துணியை தர்மம் கொடுத்தா மூஞ்சில் வீசுவார், அந்த மாதிரி வீசுறோம் அல்லாத நம்ம தொழுகை தான் இந்த கணக்கு. நோம்புக்கு பசலா எத்தனையோ நோம்பாளிகள் பட்னியா கடந்த தவிர வேற பலனை அனுபவிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. ரொம்ப சாயும் லைசலகு இல்லை ஜீவல் ஆபீஸ் ஜகாத்து காசீடு கொடுத்தா ஜாயிசே வேலைக்காரர்கள் பணக்காரன் கொடுக்குறான். ஜக்காத்து காசு கித்தனா காசு காசீடு ஜாயிது குர்பானி இலக்கியாலும் காசீடு கர்மம் செய்யணும். ஹஜ்ஜு போயிட்டு வந்தா சரியா போச்சு, போயிட்டு வந்தா சரியா போச்சு. நீங்க போனீங்க 10 கிட்டாவது கண்டிப்பா பார்த்துட்டு 4 ஆளுங்க கேட்டு மசாலா வாங்கிட்டு போனீங்க, அதனால லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு. அதனால
இருக்கிற வெற்றியம். ஒவ்வொரு வினாடியும் மன்னிப்புலயே இருக்கும். அல்லா நேரடியா கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டாலும் மன்னிப்புல அல்லாது. நான் லாயிலாக சொன்னேன், அதுல நான் செம்மையா இருக்கிறது. சொன்னதுக்கு பிறகு 24 மணி நேரம் என்ன தவறு நிகழ்ந்துக்கிட்டார், உனக்கு மாறு செஞ்சுக்கிட்டார். அறிஞ்சும் செய்யறேன், அறியாமலும் செய்யறேன், மார்க்க ஞான குறைவாலையும் செய்யறேன். அறிஞ்ச சில வஸ்துக்களை சகவாச தோஷத்தினால் செய்யாமல் இருக்க முடியும் செஞ்சுக்கிறேன். இந்த நிலையில் உன்னுடைய அன்புக்கு அறிவுக்கு ஆளாக முடியாது, வேற்றுக்கு தான் ஆளாக. அந்த நிலையை மாத்திரம் கருணை காட்டுகிறது. சொல்லி சொல்லுவாங்க, பாபா நாக்கு நீயா ஒண்ணு பெருமையோடு போறதல்ல, பெருமையோடு முடுகிறது. நான் அல்லாவுக்கு கொஞ்சம் கூட மாறு செய்யும், நான் இமை பெற்ற அளவுக்கு மாறு செய்யும், லட்சக்கணக்காக தொழுகிறேன், அவ்வளவு தான தர்மம் செஞ்சு, அவ்வளவு விக்கை செஞ்சிருக்கு, அவ்வளவு திக்கடி செஞ்சிருக்கு, அவ்வளவு வாய் செஞ்சிருக்கு. தன்னுடைய அமல்களை நினைச்சு பெருமையோடு முடுகிறது. ஒன்று அஜித்து தன்னுடைய இயலாமைகள் எல்லாம் அல்லாது முன்னால வந்து, யாருலாம் இந்த தாயை ஒதுக்கப்படாதல்ல, நல்லவர்களை மட்டும் நீ நினைச்சுக்கிட்டா இந்த தாய்க்கு அப்புறம் தாயை ஒதுக்கிட்டா இருக்கு, தாய்களை தன்னுடைய நல்லடியார்கள் வரக்கத்துல இந்த ஒரு தாயும் சேர்த்துட்டாங்க. அஜித்தோடு போறது இது சலாமத்தா போய் சேர்ந்தது, பெருமையோட போறதுக்கு ஆபத்து. ஏன்னா கியாம நாளையில நீ செஞ்சது அமல் தானான்னு கேட்டா என்ன பதில்? சிலபத்து துன்னொன்னு ஸ்ரீரகம் இருந்தார், துன்னொன்னு ஸ்ரீரகம். அவங்க காட்டுல குகையில தான் இபாதத், ஒரு மலை குகையில் அவரை பார்க்கறதுக்கு ஒரு முடிவு பண்ண அவங்களுடைய துவா வாங்கிட்டு சலாம் எடுத்துட்டு திரும்பி பார்த்தாங்க. அவர் பார்க்காம நெருகு பார்த்தாங்க, பாதத்துல தூரமா இருந்தாங்க. சலாம் எடுத்து பக்கத்துல போலான்னு பார்த்தாங்க, எட்டு இல்லை. என் பக்கத்துல வந்து என் பாவத்தின் காரணமாக நீனு கருதி போயிடும். இன்னொன்னு நெசிரி ரகமத்தின் பக்கத்துல வந்து என் பாவ தோஷத்தினால நீனும் செஞ்சு போயிடும். ஆனா என் நசியத்தை கேட்காம போயிட்டு கெட்டு போயிடுவேன். என்ன செய்ய தெரியாம அங்கே இருக்கான். அதுக்கு பிறகு சொன்னாங்க, நான் இந்த தொகையில 70 வருஷம் 40 வருஷ காலம் வணக்கத்துக்கு பிறகு ஒரு நாள் குகை வாசல்ல நல்ல காத்து காட்டு உட்கார்ந்து முன்னாடி தியானம். அந்த பக்கம் ஒரு பெண்மணி நடந்து போனாங்க. அவருடைய அழகை என்ன கவர்ந்துருச்சு. முன்பின் எந்த யோசனையும் இல்லாம ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன். அவளை தொடரலாம் பிடிக்கலாங்கிறதுக்காக மணிக்கணக்கான யோசனை முஜாஹிதா எதுவும் இல்லை. கடாருன்னு ஒரு காலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு காலை எடுத்து வச்சோம்னு அசரிஞ்சு வந்துச்சு. இன்னொன்னு தெரியும், 40 வருஷ காலத்து வணக்கம் எங்க இப்ப இந்த செயல் எங்கன்னு கேட்டேன். உடனடியே கொகைக்குண்டால வந்து கத்தி எடுத்து அந்த காலை முழங்கால எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு காலை வந்து பாக்கி 30 வருஷம் இந்த காலை காமிச்சேன். அந்த எந்த காலை எடுத்து வச்சேன் அந்த காலை நான் எடுத்துக்கிட்டேன். சரீரத்துக்கு நானே அதை ஒதுக்கிட்டேன். இவ்வளவு பெரிய முஜாஹிதா செஞ்சேன். பாவத்தின் பக்கம் எடுத்து வச்ச காலையை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் சொல்றாங்க, அடியானே நீ வந்திருக்கிறேன், நாளை கியாம நாளையில அந்த அடி எடுத்து வச்சதை பத்தி அல்லாஹ் கேட்டா என்ன முகம் காட்டுறதுங்கிற கவலையில நான் இங்க இருக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டு போகும். மூச்சுக்கு மூச்சு சேர்த்தாரு. அழுகையும் கண்ணீருமா அழுகை விவாதம் அழுகை விவாதம் அல்லாவுடைய அச்சத்தினால, அல்லாவுடைய ஹயாவினால, அல்லாவுடைய வெட்கத்தினால, யாரெல்லாம் நாளைக்கு யாரும் நாளையில முகத்துக்கு நாங்கள் எப்படி மிளிக்கணும், எப்படி மிளிக்கணும், எப்படி முன்னால நான் வருவேன், எந்த முகத்தை கொண்டு நான் வருவேன். இந்த நிலை உள்ள வருவான். ஒரே அகந்தையும் மனதையும் பெருமையும் இல்லை. நாகத்துல இருக்கிற மலத்துல இருக்கிற ஜவரத்துல எங்கே இருந்தாரு, எங்கே இருந்தாங்க சரீரத்து போயிடும். அதை பார்க்கலாம். அல்ல அதுதான் விரும்புறோம்.
நீங்க பாவம் நிகழக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்பதில்லாம நாட்டு போய் ஒரு முடிவு சொன்னாரு சர்க்கார், நிகழ்ந்த பாவங்களையும் வயசுக்கு போதும் அளவிற்கு செயற்கிற உதவி கேட்கிறாங்க. என்ன உதவிட்டு பாருங்க, நான் இதுவரையும் செஞ்சிருக்கிற பாவங்களையும் வயசுக்கு போதும் அதை நினைச்சு அழுதாங்க. மேலும் கொஞ்சம் புது பாவம் தேவையில்லை. அதனால இனிமே எனக்கு வந்து பாவம் நிகழாமல் என் ஹத்துல கொஞ்சம் தவறே செஞ்சிருக்கேன். கண்ட்ரோல் போகிட்டு இருந்தான். அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களை வழியாச்சிருப்பாங்க. பாவத்தை செய்கிற ஒரு அது கேட்டா அசரப்படி மூலம் அது எழுதுறாங்க. அவங்களுடைய சேர்த்து அப்ப சர்க்கார் யோசிச்சு சொன்னாங்களாம், அப்படியா நீ கேட்கிறபடி ஒன்னு நான் பாவமே எதிர்காலத்துல நிகழாம செய்யறதா இருந்தா இதோ நிக்கிற இந்த சுவர் போல ஒன்னு ஆக்கி சுவர்